மேன்மையும் மாண்பும் நிறைந்த நடுவர் அவர்களே, மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிற இரு அணி சார்ந்த அறிஞர் பெருமக்களே, நான் நிறைந்த அன்பு கொண்டு நேசிக்கின்ற என் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது தமிழகத்திற்கு. 4000 டிஎம்சி தண்ணீர். 1500 டிஎம்சியை பயன்படுத்திவிட்டு மீது 2500 டிஎம்சியை கடலில் கலக்க விட்டது யாருடைய குற்றம்? ஒரு தலைவன் அணையை கட்டினான். அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் பண துணையை கட்டினார்கள். அதனால் வந்த பிரச்சனை இது. தங்கை மிதுலா சொன்னார்கள், எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், எங்கு பார்த்தாலும் நெகிழித்தாள்கள் தெரியுது. அதை உள்ளே நுழைய விட்டது யார்? இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்தவன தடை செஞ்சிருவேன். அவ்வளோதான். மக்களின் பயன்பாட்டிற்கு மறுபடியும் நீங்கள் தாள், துணிப்பை, சணல் பைக்கு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. இதை செய்யணும்லப்பா. சுதந்திரத்தை எல்லாரும் விரும்பணும். ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு முன்னின்று போராட ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அதான் அண்ணல் காந்தியடிகள். அது ரொம்ப முக்கியம். பாடினாரு, மக்களுக்கு பாரதி பாடினாரு. ஆனால் பாடுறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான்ல, அந்த பாடுறான்ல, அவன் தான் தலைவன். அதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். தலைமை என்பது ஒருத்தர் பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை படிக்க வச்சார். அவரும் தலைவர் தான். அதற்கு பிறகு வந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வைத்தார்கள். இது யாருடைய பொறுப்பு? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்பது. அந்த தாயினிடத்தில் இருப்பவனே தலைவன். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் தெற்காசிய பிராந்தியத்தில் தீண்டப்படாத நகரமாக இருந்த நாடு சிங்கப்பூர், மலேசியாவும். ஆனால் இன்னைக்கு உலகத்தின் எழிலார்ந்த அழகார்ந்த நாடுகளாக மாறி இருக்குன்னா காரணம் யாரு? ஒரே தலைவன், லீ குவான் யூ என்கிற ஒரு தலைவன் தன் கனவு தேசமாக அதை மாற்றி படைத்தார். அந்த தலைமை சரியாக இருந்தால் நாடு சரியா இருக்கும். இப்போ உதாரணமா அனில்ங்கிற ஒரு மாணவன், அவன் பள்ளி இறுதி வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுட்டான். அவனுக்கு தகுதியின் அடிப்படையே ஜெயின் ஸ்டீவன் கல்லூரியில், டெல்லி பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கல்லூரியில் இடம் கிடச்சிருது. அதற்கு பணம், நுழைவு கட்டணம் கட்டுவதற்காக வரிசையில் நிற்கிறார்கள். நீண்ட வரிசை. அதில் ஒருவனாக அந்த மாணவனும் நிற்கிறான். கோடை வெயில் கொளுத்துகிறது. உடலெல்லாம் வேர்க்குது, நாக்கு வரல்து, தண்ணீர் தவிக்குது. வரிசையில் நின்று விலகி போனால் இவ்வளவு தூரம் வந்தது வீணாயிரும், மறுபடியும் கடைசியிலிருந்து வரணும். அதனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கு நிற்கிறான். ஆனால் மயங்கி அவனை மீறி விழுந்துடுறான். அவனை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. உன் வீட்டு முகவரி என்னப்பான்னு கேட்குறாங்க. என் பேர் அனில், என் அப்பா பேர் லால் பகதூர் சாஸ்திரி, என்னுடைய வீட்டு முகவரி எண் 1, மோதிலால் நேரு மார்க்கு, புதுடெல்லிங்கிறான். யார் லால் பகதூர் சாஸ்திரி? அன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பிரதமர். அவருடைய இளைய மகன் தான் அனில். அங்கே தகப்பன் சரியாக இருந்தான், மகன் சரியாக இருக்கான். வரிசையில் எல்லோரையும் போல நிற்கிறான், எந்த முன்னுரிமையும் எடுத்துக்கொள்ளலை. அதை போல இந்த நாட்டை பெருந்தலைவர் காமராஜர் ஆண்டு கொண்டிருக்கிறார். வாசலில் ஒரு பிள்ளை தன் தம்பியை கூட்டிகிட்டு வந்து நிற்கிது. என்ன வேணாரன், யாரை பார்க்க வந்திருக்கான்னு? உங்களை தான். எதுக்கு? அண்ணனுக்கு பரீட்சை கட்டுறதுக்கு பணம் இல்லை, அதை உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா? சரி, இந்தா காசு, கட்டி நல்லா படிக்க சொல்லு. போயிடுச்சு. 2 நாள் கழித்து அந்த குழந்தை அந்த முதலமைச்சர் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு? இல்லை, பணம் கட்டிட்டு அதுக்கான ரசீதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன்னு. ஏன்? தலைவன் சரியா இருந்தா மக்கள் சரியா இருக்காங்க. அதுதானே அதானே இங்கே இருக்க பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனை? நீங்கள் இலவசம் வாங்கிக்கிறீங்க, அண்டா வாங்கிக்கிறீங்க, மிக்சி வாங்கிக்கிறீங்க, கிரைண்டர் வாங்கிக்கிறீங்க. வாங்குற நிலையில் வச்சது யாரப்பா? அதானே கேள்வி.
நீ இலவசமா எதை கொடு? கல்வியை கொடு, மருத்துவமனை மருத்துவத்தை கொடு, அதை கொடு. எல்லாத்தையும் இலவசமா தருகிற என் நாடு, என் அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிது. இது எப்படி? எத்தனை கோடி மக்கள் கிரேக்கத்தில்? ஆனால் அலெக்சாண்டர் ஒருவனால கிரேக்க இன மக்கள் பெருமையடைந்தார்கள். சூலிய சீசலார் ரோமானியர்கள், செங்கிஸ்கானால் மங்கோலியர்கள், ஹோசிமினால் வியட்நாம் மக்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. மாசெத்துங்கிற மகத்தான புரட்சியானால் சீல பெருந்தேசத்தின் மக்கள். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் என் அன்பு மக்களே, நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸால் இந்திய பெருந்தேசம் பெருமையடைந்தது. பாதையை தேடுபவன் அல்ல தலைவன், பாதையை உருவாக்குபவன் தலைவன். தலைவன் கேரளாவில் ஒரே ஒரு காரில் போயிட்டு இருக்கார் அமைச்சர். இல்லை, இங்கே அப்படியா? வீட்டை விட்டு கிளம்பும் போதே நிறுத்திடுறான், ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றான். நான் கேட்டேன், ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஆர்கே நகரில் போய் கேட்டேன், ஏன் தாயே நீ காசு வாங்கினேன்ட்டு. ஓ பாருங்க வறுமை என்ன செய்கிறா, போகிறா ஒரு வட்டிக்கு காசு கொடுக்குறவர்கிட்ட 500 ரூபா வாங்குறா. அவன் 50 ரூபா வட்டி காசை எடுத்துக்கிட்டு 450 ரூபா கொடுக்குறான். அதை எடுத்து போட்டு கோயம்பேடு சந்தைக்கு போகிறா. அவள் பூ, காய்கறி, பழங்கள் இதை வாங்கிட்டு வந்து கீழே கோணிச்சாக்கு அல்லது பாயை விரித்து கூறு கட்டி விற்கிறா. அதை விற்று பொழுது சாயிற வரைக்கும் மாலையில் வரும்போது அவருக்கு 500 ரூபா கிடைக்குது. அந்த 500 ரூபாயில் அந்த 50 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் திருப்பி அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு போகிறான். இந்த 50 ரூபாய்க்காக ஒரு நாள் முழுக்கும் உழைக்கிற ஒரு ஏழை தாய் ஓட்டுக்கு 4000, ஓட்டுக்கு 2000னா ஒரு மாதம் முழுக்க உழைச்சா கூட அவளால் சம்பாதிக்க முடியாது. கையேந்திரா. இப்படி வறுமைக்கு உரிமையை விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார் பிழை? அதான் நீங்க கேள்வி எழுப்பணும். உங்களுக்கு அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த தினத்தில், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்தில் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு முன்பு பிறந்தவன் அறிவுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.